Taste the Daily. விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிடில் கழக பொதுச் செயலாளர் கவனத்திற்கு கொண்டு சென்று அதிமுக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் என தமிழக அரசுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் எச்சரிக்கை விடுத்தார். கோவை மாவட்டத்தில் விவசாய நிலங்களில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக முன்னாள் அமைச்சரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி ஆகியோர் தலைமையில் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளுடன் நேரில் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் விவசாய பகுதிகளில் சிப்காட் வராது என்பதை அரசு சுற்றறிக்கை மூலம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து சொல்லியிருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் இதற்கான அந்த பகுதிக்கு சிப்காட் வராது என்பதற்கான உத்தரவாதத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். 4-5 நாட்களுக்குள்ள அவர் பெற்றுத்தரவில்லை என்றால் மீண்டும் ஊர் மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அனைத்து மக்களையும் ஒன்று சேர்த்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஊர் மக்கள் சார்பாக ஈடுபடுவோம். விழுப்புரம் மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட கரும்புகளுக்கு இதுவரை அரசு நிவாரணம் வழங்கவில்லை என கரும்பு விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடாகம், குச்சிப்பாளையம், நத்தமேடு, மகரதபுரம், அத்தியூர், வேலியம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் விவசாயிகள் கரும்பு பயிரிட்ட நிலையில் பெஞ்சல் புயலால் பயிரிடப்பட்ட கரும்புகள் சேதமடைந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். விவசாயத்திற்கான உரவிலை அதிகரித்திருப்பதாலும் புயலால் பாதிப்பு ஏற்பட்டதால் கடந்த ஆண்டை விட தற்போது வளர்ச்சி குறைந்திருப்பதாலும் அரசு நிவாரணம் வழங்குவதோடு பொங்கலுக்கு கொள்முதல் செய்யப்படும் கரும்புகளுக்கான விலையை அதிகரித்து தர வேண்டும் எனவும் விவசாயிகள் ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏக்கர் பன்னி கரும்பு வச்சிருக்கேன். இப்பவுமே மாமலா எங்க ஏரியால வந்து பிடாகம், குச்சிப்பாளையம், நத்தமேடு, மரகதபுரம், அத்தியூர், வேலியம்பாக்கம் நாங்கள் ஒரு 90 ஏக்கருக்கு மேலே நாங்கள் பன்னீர் கரும்பு பயிரிட்டு வச்சிருக்கோம். இது வந்து இப்போ இந்த பென்சில் புயல் அடித்து வாய்க்கா தண்ணி, ஆற்று தண்ணி பக்கம் எங்கள் ஊர் ஆறு பக்கம், தென்பண்ணி ஆறு பக்கத்தில் அந்த தண்ணி வந்து கரும்பு பூரா அறுவடைக்கு தயாராக அந்த கரும்பு பூரா மடிஞ்சு போச்சு. இந்த ஒரு மாதத்தில் அறுவடைக்கு தயாராக அந்த கரும்பு பூரா எல்லாமே வாஷ் அவுட்டாக மடிஞ்சு போச்சு. மடிஞ்சு போய் அதை தூக்கி திருப்பி கட்டி நிறுத்தி வச்சும் அது ரொம்ப மோசமான நிலைமைக்கு இப்போ கரும்பு சாஞ்சி போய் ரொம்ப இதாக இருக்குது. பன்னி கரும்பு போட்டு பொங்கலுக்கு அறுவடை டைமில் வெள்ளத்தில் பாதிப்பட்டு மக்களுக்கு பூரா எல்லாம் இதாக தண்ணியில் பாதிப்பட்டு போச்சு. அதனால் வந்து ஒரு 100-150 ஏக்கருக்கு மேலே போட்டுருவாங்க. எல்லாம் வந்து கவர்மெண்ட்டு எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இது நாங்கள் வெளி மாநிலத்தில் கேரளா, கர்நாடகாவில் நாங்கள் ஏற்றப்படுவோம் அந்த கரும்பை. இது சாஞ்சி போனதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அவங்க எடுக்கிறதுக்கு. விவசாயிகளுக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப பாதிப்பு. ஒரு ஏக்கருக்கு 70,000-80,000 செலவாகுது. செலவாகத்தில் பற்றி நம்ம இது வந்து இப்போ எல்லாம் நிமித்தத்தில் எல்லாமே இப்போ மழை பெஞ்சு எல்லாமே சாஞ்சி கிடக்குது. இப்போ வந்து நீங்கள் இந்த கவர்மெண்ட்டு ஒரு நல்ல ஏற்பாடு உங்களுக்கு கொடுக்கணும். இங்கே வந்து ஒரு பொங்கல் கரும்பு வந்து நாங்கள் இந்த பக்கம் எல்லாமே வந்து ஒரு 5 பஞ்சாயத்துக்கு இங்கே அதான் சாகுபடி. இப்போ அந்த காற்று மழை அடித்ததால் வந்து அந்த பொங்கல் கரும்பு வந்து எல்லாமே சாஞ்சு போயிட்டு எல்லாருக்கும் விவசாயிகள் எல்லாருக்கும் ரொம்ப நஷ்டமாகி போச்சு. இதுக்கு தனியாக வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து தனிப்பட்ட முறையாக வந்து நிவாரணம் எதுவும் அறிவிக்கலை. இது வந்து ஒரு கரும்புக்கு பார்த்திங்கன்னா 13 ரூபா 14 ரூபா செலவாகுது. இந்த ட்ரிப்பாவது வந்து கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு அரசு இந்த ட்ரிப்பாவது நல்ல ஒரு ரேட்டு கொடுத்து இந்த கரும்பை வந்து விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி, இந்த பொங்கலுக்காக எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சித்தனமாக ஒரு ரேட்டு நல்ல ரேட்டாக கொஞ்சம் அறிவிக்கணும். அதே மாதிரி வந்து இந்த கரும்புக்குன்னு வந்து நீங்கள் விவசாயிகளுக்கு வந்து புயல் நிவாரணம் வந்து இந்த மழை காற்றுல வந்து இந்த கரும்பு வந்து அடிபடுதுன்னா எங்களுக்கு வந்து தனியாக ஒரு ரேட்டு எங்களுக்குன்னு ஒரு